வீட்லேயே பன்னீர் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் திக்காக ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பன்னீர். பசும்பால் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா திக்காக ஆகினப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்போ நீங்கள் ஒரு லெமன் பூஞ்சி அந்த ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எப்படி திரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வரணும். திரிஞ்சு வந்தோடனே நம்ம ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இதை நல்லா பூஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திரும்ப நம்ம இந்த லெமனோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த லெமனோட ஸ்மெல் இருக்காது. சரிங்களா? இப்போ இது நல்லா பூஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒட்டை பூஞ்சி எடுத்துக்கோங்க. பூஞ்சி எடுத்து ஒரு துணியில் இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் மோல்டு இருந்தால் அந்த மோல்டில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் நான் வந்து துணியிலே தான் சுற்றி வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா வச்சுட்டு இது மேலே ஒரு கல் வச்சிட்டிங்க அப்படின்னா இது நல்லா 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னே இந்த பன்னீர் வந்து தயாராக இருக்கும் நமக்கு. ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம இப்போ பார்க்குறோம். பன்னீர் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் பன்னீர். இப்போ பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளேட்டில் போட்டு இதை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் மோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஷேப்பாக வரும். நான் துணியில் சுற்றிருந்தால் இந்த மாதிரி ரவுண்டாக அந்த மாதிரி தான் சர்க்கிள் மாதிரி தான் வரும். நீங்கள் பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்லேயே இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நல்லா உங்களுக்கு பன்னீர் நல்லா வரும். பன்னீர் தயார்.